ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது புரட்சித்தலைவருடைய எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன். எல்லா அவருடைய பாடல்கள் கூட எனக்கு தெரியும். அது முக்கிய காரணம் வந்து எங்கள் அப்பா வந்து புரட்சித்தலைவருடைய தீவிர ரசிகர். ஸோ சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். ஸோ அதுலேருந்து அவரை பற்றி அவர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ திறமையானவர்ன்றது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி என் மைண்டில் வந்து அப்படியே மைண்டில் நானும் வந்து அவரை மாதிரி தான் ஒன்று ஆசைப்படுறேன். ஸோ அது வந்து பொலிட்டிக்ஸ் இல்லை, பொலிட்டிக்ஸ்க்கு வராமல் சினிமாவில் வந்து பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் சினிமாவில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு சேவை பண்ண சொல்லுங்கள். இப்போ என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் ரெகுலராக வந்து முதியோர் இல்லம், அடுத்தது வந்து கண் பார்வையோர், அனாதை ஆசிரமத்துக்கு வந்து ரெகுலராக வந்து சாப்பாடு போட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய அடுத்த ப்ராஜெக்டை வந்து முதியோருக்காக வந்து ஒரு முதியோர் இல்லம் இலவசமாக கட்ட போகிறோம். நிறைய படம் தலை வணங்காத நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காத நீ வாழலாம். அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க